இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூஸ் இன்வாய்ஸ் இன் சிம்பிள் ஃபார்மேட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்பிள் ஃபார்மேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு சேல்ஸை எடுத்துக்குவோம். அந்த சேல்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் கொடுத்து கரண்ட்டில் கொடுத்து ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கான்ஃபிகர் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பாக்ஸ் இருக்கும், சம்திங் இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா கான்ஃபிகர் போயிட்டு யூஸ் சிம்பிள் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை வந்து நம்ம எஸ் கொடுக்கணும். என்டர் கொடுத்தீங்கன்னா இது எஸ் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே ஃபஸ்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஃபார்மேட் மாறிடுச்சு, சம்திங் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் கை வச்சு ஆல்ட் பியில் இப்படி கை வச்சுட்டு தெரியாமல் நீங்கள் இப்படி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது நோவாக மாறிடும், இல்லைனா எஸ்ஸாக மாறிடும். அதனால் இன்வாய்ஸ் ஃபார்மேட் மாறிடும். இதுதான் யூஸ் சிம்பிள் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டுக்கும் அண்ட் தென் நார்மல் இன்வாய்ஸ் இருக்கிற ஃபார்மேட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.